ஹாய், ஹலோ. நீங்கலாம் நல்லா இருக்கீங்களா? கேரளால நாங்க எல்லாருமே சூப்பர்பா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து பிரியாணி செய்யலாமேன்ட்டு கேரளா ஸ்டைல்ல நல்ல ரவுத்தர் பிரியாணி தான் செய்ய போறோம். ரொம்ப சிம்பிளா வந்து இந்த பிரியாணி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கிட்டு வந்து சிக்கன் எல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே கூட. இன்னைக்கு எங்களோட வெட்டிங் டே. ஸோ அதனால வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் வரல. பெங்களூர்ல தான். ஆனாலும் பசங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வெட்டிங் டே ஆயிட்டு என்ன ஸ்பெஷல்னு. சரி அவங்களுக்கு செஞ்சு குடுத்துடலாமேன்ட்டு இன்னைக்கு வந்து ரவுத்தர் பிரியாணி தான் கேரளா ஸ்டைல்ல வைக்க போறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா என்னோட சேனல்ல பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா சிக்கன் தான் பொரிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் கட் பண்ணிட்டு வரைஞ்சு விட்டுக்கிறேன். வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மசாலா பொடி எல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பர்பா இருக்கு. இப்போ வந்து மிளகாய் பொடி, கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன், கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்திருக்கேன், கொஞ்சமா மைதா மாவு சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல கலர் எதுவுமே சேர்க்கல, வேற எந்த பொருளுமே சேர்க்கல. இந்த அரிசி மாவு எதுக்கு போடுறேன்னா ரொம்ப கிறிஸ்பினஸ்க்குன்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து ஒட்டாது. நம்ம எந்த பேன்ல வந்து வறுத்தாலும் இந்த சிக்கன் வந்து ஒட்டாம வர்றதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம மொறுமொறுன்னு நீங்க நினைச்ச மாதிரியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரட்டிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறினாதாங்க இந்த சிக்கன் வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கும் வறுத்தா. அதுக்கப்புறமா இப்போ வந்து பிரியாணிக்காக வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். மெலிசா தான் கட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் கையிலே இந்த மாதிரி கை தான் நம்மள கட்டிங் போர்டுன்னு சொன்ன மாதிரி அந்த கையிலே வச்சு வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. இப்போதான் தக்காளி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்ல நெட்டோட கிடச்சிருந்துச்சு. அதையும் வந்து சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான என்னமெல்லாம் ஐட்டம்ஸ்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, மல்லி இலை, சன்ஃப்ளவர் ஆயில், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பிடிச்சோம் இல்லைங்களா அந்த மசாலா. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு அதை வெடிச்சோன்னா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டு அதுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர டைமில் வந்து இப்போ வந்து புதினாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதக்குன்னு வதக்கி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதக்குறதுலாங்க பிரியாணி சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து ஒரு 3.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, அது ஏலக்காயில் பிடிச்ச பொடி இல்லைங்களா அது வந்து ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சிக்கனையும் வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து பிரியாணியில் போட்டு வந்து எங்கள் பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சில்லி சிக்கன் பொரிச்சாதான் அவங்களுக்கு வந்து பிடிக்கும். அதனால கொஞ்சமாக தான் சிக்கன் வந்து பிரியாணியில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து அது ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து தண்ணி, ஒரு பாத்திரம் அரிசிக்கு வந்து நான் 2 பாத்திரம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா கொதிச்சு நல்லா வரும்போது இப்போ வந்து அரிசியை போட்டுக்கலாம். இப்போ வந்து சீரக சம்பா அரிசி தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா ஸ்பீடாக வச்சுட்டு நல்லா ஒன்று பாதி முக்கால்வாசி வெந்தோடனே சிம் பண்ணி நல்லா வேக வச்சுட்டு சூப்பரான கேரளா ஸ்டைல் ரவுத்தர் பிரியாணி இங்கே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு கேசரி, தயிர் சட்னி, சில்லி சிக்கன் எல்லாம் பொரிச்சோட இன்னைக்கு என்னோட ஈவினிங் என்ஜாய் பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோ ரவுத்தர் பிரியாணி பிடிச்சிருந்தா என்னோட சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.